வணக்கம். நீங்க அனுப்பிச்சிருந்த அந்த மூலங்களை படிக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. சொல்லுங்க. நாம செஞ்ச ஒரு தப்பான விஷயத்தோட பாதிப்புல இருந்து அதிலிருந்து தப்பிக்கவே முடியாதா? அந்த வருத்தமோ குற்ற உணர்ச்சியோ நம்மள விட்டு போகாதா? ஆமா, இது ஒரு பெரிய கேள்வி. ஆனா இந்த மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுவும் ரொம்ப எளிமையான வழி. அதுதான் நினைவு. ஆமாம், நினைவுங்கிற வார்த்தை ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா இங்க சொல்லப்படுறது ஒரு சாதாரண நினைவில்ல. இல்லையா? இது ஒரு சக்தி வாய்ந்த யோக பயிற்சி. ஒரு செயலை செஞ்சும் அதோட நல்லது கெட்டது எதுவும் நம்மள ஒட்டாம இருக்கிற ஒரு நிலைய. விக்ரமஜித் நிலை. கரெக்ட். அந்த விக்ரமஜீத்ங்கிற நிலைய அடையறதுக்கு இந்த நினைவு எப்படி ஒரு கருவியா பயன்படுதுங்கிறது தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போற விஷயம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். இந்த மூலங்களின்படி நாம எல்லாருமே கஷ்டம் வரும்போது தான் கடவுளை நினைக்கிறோம் இல்லையா? ஆமா, அது இயல்புதானே. சந்தோஷமா சொர்க்க மாதிரி வாழ்க்கை இருக்கும்போது யாரும் கடவுளை தேடுறதில்ல. துக்கம் வரும்போது தான் கடவுளே காப்பாத்துன்னு கூப்பிடுறோம். ம். இந்த கூக்குரலுக்கு பதில் கொடுக்கதான் உருவமற்ற பரம்பொருளான தந்தை, அதாவது நிராகார் பாப். ஆமா, நிராகார் பாப் பிரம்மாங்கிற ஒரு மனித உடல் மூலமா இந்த உலகத்துக்கு வர்றதா இந்த மூலங்கள் சொல்லுது. நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு தொடக்க புள்ளி. ஏன்னா இது ஒரு மீட்பு பணி மாதிரி விவரிக்கப்படுது. மீட்பு பணியா? ஆமா, ஒரு காலத்துல சொர்க்க பூமி, அதாவது பாரஸ்பூரியா இருந்த இதே பாரதம் காலப்போக்குல தூய்மை இழந்து இப்ப பத்தித், அதாவது தூய்மையற்ற உலகமா மாறிடுச்சு. ஓகே. இந்த வீழ்ச்சியை சரி செஞ்சு தூய்மையற்ற ஆன்மாக்களை தூய்மைப்படுத்த வர்றதால தான் அவருக்கு பத்தித் பாவன் ஒரு பேரு. பத்தித் பாவன், தூய்மைப்படுத்துபவர். அதேதான். அவர் ராஜயோகத்தை கத்துக் கொடுத்து சாதாரண மனிதர்களை மீண்டும் தெய்வங்களா மாத்திர ஒரு பெரிய வேலைய செய்யறதா இந்த தத்துவம் சொல்லுது. அப்போ இந்த வீழ்ச்சி, இந்த மாற்றம் எல்லாம் இது ஒரு பெரிய கால ஓட்டத்துல நடக்குது, அப்படிதானே? ஆமா. இந்த கால ஓட்டத்தை ஒரு 4 பாகம் கொண்ட நாடகம் மாதிரி இந்த மூலம் விளக்குது. சத்தியயுகம், அதாவது தங்க யுகம், அப்புறம் திரேதா யுகம், வெள்ளி யுகம், அப்புறம் துவாபர யுகம், கடைசியா இப்போ நாம இருக்கிற கலியுகம், அதாவது இரும்பு யுகம். இந்த நாடகத்தோட கடைசி காட்சியில நாம இருக்கோம்னு சொல்லுது. ஆமா. இன்னும் சொல்ல போனா கலியுகத்தோட முடிவும் வரப்போற சத்தியயுகத்தோட தொடக்கமும் சந்திக்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான காலகட்டத்துல நாம இருக்கிறதா இது சொல்லுது. அதுக்கு ஒரு பேர் கூட இருக்கே. சங்கம யுகம். ஆமா, சங்கம யுகம். இந்த சங்கம யுகத்துல தான் கடவுள் இந்த முழு உலகத்தையுமே மாத்துறதுக்கான ஞானத்தை கொடுக்கறார். பழைய இத்துப்போன உலகத்தை அழிச்சு ஒரு புதிய தெய்வீக உலகத்தை உருவாக்குற நேரம் இது. இருங்க, இது நான் படிச்சதுலே ரொம்ப முரண்பாடான ஒரு விஷயமா இருந்துச்சு. சொல்லுங்க. நாம எல்லோரும் கீதப்படி கிருஷ்ணர் துவாபர யுகத்துல வந்தார்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, அதுதான் பொதுவான நம்பிக்கை. ஆனா இந்த மூலம் அதை மொத்தமா மாத்தி சொல்லுது. கிருஷ்ணர் துவாபர யுகத்துல வரல, அவர் வரப்போற சத்தியுகத்தோட முதல் இளவரசர்னு சொல்லுது. இது எப்படி? ஆமா, இது வெறும் ஒரு கேலண்டர் திருத்த மாதிரி தெரியலாம். ஆனா இந்த தத்துவத்தப்படி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியா? யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணர் துவாபர யுகத்துல வந்தா அவர் ஏற்கனவே குறைகள் நிறைந்த பாதி அழிஞ்ச உலகத்துல தான் வர்றார். சரி. ஆனா அவர் சத்தியுகத்தின் தொடக்கம்னா அவர்தான் அந்த பரிபூரண குறைகளே இல்லாத உலகத்தின் முதல் அடையாளம். ஓ, அப்படியா? இது கடவுள் தூய்மையற்ற உலகத்தை வருவதில்லை, அவர் தூய்மையான உலகத்தை உருவாக்குகிறார் என்கிற அவங்களோட மைய கருத்தை ரொம்ப வலுப்படுத்துது. அதனால இது மாதிரி சாஸ்திரங்கள்ல இருக்கிற தவறுகளை திருத்தவே அவர் வந்திருக்கிறதா இந்த மூலம் சொல்லுது. ஓ, அப்போ இது வெறும் கால மாற்றம் இல்ல, ஒட்டுமொத்த தத்துவத்தையுமே மாத்துற ஒரு புள்ளி. சரி, இந்த காலச்சக்கரம் திரும்ப திரும்ப வரும்னு சொல்றீங்க. அப்போ இப்ப நடக்கிறது எல்லாமே 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கா? அப்படியா? அதேதான். இதுதான் இந்த தத்துவத்தோட இன்னொரு ஆணித்தரமான கருத்து. இது ஒரு பனா பனாயா கேல். பனா பனாயா கேல். அதாவது முன்பே உருவாக்கப்பட்ட 1 இன்ச் கூட மாற்ற முடியாத நாடகம். இதுல ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு குறிப்பிட்ட பாத்திரம் இருக்கு. அந்த பாத்திரத்தை அவங்க அப்படியே தான் நடிப்பாங்க. 5000 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த நாடகம் அப்படியே ரீப்ளே ஆகும். இது கேட்கறதுக்கு ரொம்ப சரளமா இருக்கலாம், ஆனா யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், நீங்க படுற கஷ்டமோ சந்தோஷமோ ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுன்னா அப்ப முயற்சிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நம்மளோட சுதந்திரம்ங்கிற அந்த அடிப்படை எண்ணத்தையே இது கேள்விக்குள்ளாக்குது. நிச்சயமா. இது 2 விதமான உணர்வுகளை கொடுக்கலாம். ஒன்னு, ஒரு விதமான ஆறுதல். ஆறுதலா? எப்படி? என்ன நடந்தாலும் அது நாடகப்படிதான் நடக்குது, நான் கவலைப்பட தேவையில்லைன்னு ஒரு நிம்மதி.
இன்னொன்னு, ஒரு கட்டுப்பாடு. ஆமா, என்னால எதையுமே மாத்த முடியாதாங்கிற ஒருவித கட்டுப்பாட்டு உணர்வு. இந்த நாடகத்தோட ஆரம்பம், நடு, முடிவு எல்லா ரகசியமும் அந்த படைப்பாளனுக்கு மட்டும்தான் தெரியணும். அத அவர் இப்போதான் வெளிப்படுத்துறாருன்னு இந்த மூலம் சொல்லுது. சரி, இந்த நாடகம், காலச்சக்கரம், கடவுள் வர்றதெல்லாம் ஓகே. இது எல்லாம் கேட்டுட்டு ஒருத்தர், இப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்டா அதுக்கு என்ன பதில்? அதுக்கு இந்த மூலம் சொல்ற பதில் ஆச்சரியப்படுற அளவுக்கு எளிமையா இருக்கு. சொல்லுங்க. உங்களை இந்த உடலா பார்க்காதீங்க. நீங்க ஒரு ஆன்மா, ஒரு சின்ன ஒளிப்புள்ளி. உங்க அப்பா அந்த பரமாத்மா, அவரும் ஒரு ஒளிப்புள்ளி. அவரை மட்டும் புத்தியால நினைங்க. அவ்வளவுதானா? இதுதான் அந்த பயிற்சி. இதத்தான் யாத்கி யாத்ரா, அதாவது நினைவு பயணம்னு சொல்றாங்க. சும்மா உட்கார்ந்து ஒருத்தரை நினைக்கிறதுனால என்ன ஆகும்? அது எப்படி நம்மளோட கடந்த கால தவறுகளை அழிக்கும்? இதுதான் எனக்கு புரியல. நல்ல கேள்வி. இங்கதான் அந்த உருவகம் வருது. எப்படி நெருப்புல போட்டா தங்கத்துல இருக்கிற மத்த அழுக்கெல்லாம் எரிஞ்சு தங்கம் மட்டும் தூய்மையா மிஞ்சுமோ, ஓகே. அதே மாதிரி இந்த நினைவுங்கிற யோக நெருப்புல நம்ம ஆன்மா மேல பல பிறவிகளா படிஞ்சிருக்கிற பாவக்கரைகள், அதாவது விகர்மங்கள் எரிஞ்சு போகும்னு சொல்லப்படுது. யோக நெருப்புன்னு சொல்றீங்க. இது கேட்க ஒரு உருவகம் மாதிரி இருக்கு. ஆனா நடைமுறையில இதுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தர் சும்மா உட்கார்ந்து ஒருத்தரை நினைக்கிறதுனால அவங்க செஞ்ச ஒரு தப்பான செயலோட விளைவு எப்படி இல்லாம போகும்? இது வெறும் மனரீதியான ஒரு மாற்றமா, இல்ல உண்மையிலேயே கர்ம கணக்குல மாற்றம் வருமா? இந்த தத்துவத்தின்படி இது வெறும் மனரீதியான மாற்றம் இல்ல, உண்மையிலேயே கர்ம கணக்குல மாற்றம் வருது. அப்படியா? அந்த நினைவு சாதாரணமானதா இருக்கக்கூடாது, ரொம்ப சக்தி வாய்ந்ததா, ஒருமுகப்படுத்தப்பட்டதா இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த தூய்மையான சக்தியோட தொடர்பு ஏற்பட்டு அது நம்மளோட பாவக்கணக்க நேர் செய்யுது. ஓஹோ. இது ஒரு ஆத்தியாத்மிக ரசவாதம் மாதிரி. இரும்பு தங்கமா மாற மாதிரி பாவங்கள் புண்ணியமா மாறுது. இந்த நிலையை அடையறவங்க தான் விக்ரமாஜீத். விக்ரமாஜீத். நம்ம எல்லாருக்குமே சில சமயம் நம்ம செஞ்ச ஒரு விஷயத்த நினைச்சு வருத்தப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆமா, நிச்சயமா. ஐயோ, அப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு ஒரு பாரம் மனசுல இருக்கும். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா அந்த விக்ரமாஜீத்ங்கிற நிலை அந்த பாரத்தையே முழுசா இறக்கி வைக்கிற நிலை மாதிரி இருக்கு. கரெக்ட். அதாவது ஒரு செயலை செஞ்சும் அதோட நல்லது கெட்டது எதுவும் நம்மள ஒட்டாத ஒரு டெஃப்லான் கோட்டிங் மாதிரி. சரியா? மிகச்சரியான ஓமை. அந்த டெஃப்லான் கோட்டிங் தான் யோகத்தின் சக்தி. ஆனா இந்த நிலையை அடையறதுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அது? தள்ளி போடுறது. தள்ளி போடுறதா? ஆமா. சரி, நாளைக்கு நினைச்சுக்கலாம், இன்னும் வயசு இருக்கு, கடைசி காலத்துல பாத்துக்கலான்னு நினைக்கிற எண்ணம் தான் பெரிய எதிரி. ஓ. ஏன்னா மரணம் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. கல் கல் கர்த்தே மர் ஜாயேங்கேன்னு ஒரு வரி மூலத்துல வருது. அதோட அர்த்தம்? அதாவது நாளை நாளைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா திடீர்னு மரணம் வந்துரும். அப்போ முன்னேற நேரம் இருக்காது. அதனால ஒவ்வொரு வினாடியும் இந்த நினைவு பயணத்துல கவனமா இருக்கணும்னு அழுத்தமா சொல்லப்படுது. சரி, இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு நினைவு பயணம் செஞ்சு நம்ம தூய்மையாகிட்டா மட்டும் போதுமா, இல்ல வேற ஏதாவது செய்யணுமா? இல்ல, இது தனக்காக மட்டும் இல்ல, இது ஒரு சேவை. சேவை. தனக்கு கிடைச்ச இந்த ஞானத்தை மத்தவங்களுக்கும் கொடுக்கணும். இது ஒரு தெய்வீக மரக்கன்றை நட்டு ஒரு பூந்தோட்டத்தை உருவாக்குற மாதிரி வர்ணிக்கப்படுது. அப்படியா? உலகத்துல மத்தவங்க காடுகளை, அதாவது அழிவுக்கான திட்டங்களை உருவாக்கும் போது நீங்க தெய்வீக பூக்களை உருவாக்குறீங்கன்னு ஒரு ஒப்பீடு செய்யப்படுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த புதிய உலகம் உருவாகணும்னா இந்த பழைய உலகம் அழியணும்னு இந்த மூலங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமா, உள்நாட்டு போர்கள், குண்டுகள், இயற்கை சீற்றங்கள் மூலமா இந்த அழிவு நடக்கும்னு சொல்லப்படுது. இது கேட்க கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. ஆமா, ஆனா இங்க அழிவு ஒரு முடிவா பார்க்கப்படல. அது ஒரு புதிய படைப்புக்கான அவசியமான ஒரு படியா பார்க்கப்படுது. ஒரு தொடக்கத்துக்கான முடிவா? அதேதான். ஒரு பழைய இடிஞ்சு போன கட்டிடத்தை இடிச்சாதானே அந்த இடத்துல ஒரு புது அழகான கட்டிடத்தை கட்ட முடியும். சரிதான். அது மாதிரி இந்த தூய்மையற்ற உலகத்தை அழிச்சு தூய்மையான உலகத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்கான ஒரு செயல்முறை இது. இந்த மாற்றத்துக்கான செய்தியை எல்லாருக்கும் சொல்றதுதான் உண்மையான குதாய் கித்மத்கார், அதாவது இறைவனின் சேவகர்கள் செய்யற பணின்னு சொல்லப்படுது. இந்த சேவை செய்யறதுல ஒரு முக்கியமான நிபந்தனையும் இருக்குன்னு படிச்சேன். என்னது அது? நான் செய்கிறேங்கிற அகந்தை துளி கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது. மிக மிக முக்கியமான கருத்து இது. மூலத்துல வர்ற வரதானமே இத ரொம்ப அழகா சொல்லுது. நான் சேவை செய்றேன், நான் இத்தனை பேருக்கு புரிய வச்சேன், என்னாலதான் இது நடந்தது. ஆமா, அந்த எண்ணத்தை மனசளவுல கூட நினைக்க கூடாது. உண்மையான மனப்பான்மை எப்படி இருக்கணும்னா, நான் வெறும் ஒரு கருவி, என்னை இயக்குறவர் அந்த தந்தை, அவரே மூலமா செய்விக்கிறார். ஓ. இப்படி நினைக்கும்போதுதான் அந்த நான்கிற எண்ணம் இறைவனோட அன்புல கரைஞ்சு போகும்.
அப்படிப்பட்டவங்க தான் உண்மையான தியாக மனப்பான்மை கொண்ட சேவாதாரிகள். அவங்க செய்யற சேவைக்கு தான் முழு மதிப்பும் கிடைக்கும். ஆக நாம இன்னைக்கு பேசின விஷயங்களை தொகுத்து பார்த்தா ஒரு சில மைய கருத்துகள் முன்னாடி வந்து நிக்குது. சொல்லுங்க. ஒன்னு, நம்ம வரலாறுங்கிறது நேர்கோட்டுல போகல. 5000 வருஷத்துக்கு ஒரு முறை திரும்புற ஒரு சக்கரம். 2. இந்த சக்கரம் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு நாடகம். சரி. 3. இந்த நாடகத்தோட இறுதி கட்டத்துல ஆன்மாக்களை தூய்மைப்படுத்த நினைவை ஒரு யோக பயிற்சியாக பயன்படுத்தலாம். ஆமா. 4. அப்படி தூய்மையாகி அகந்தையை விட்டு சேவை செய்யறது மூலமா வரப்போற புதிய உலகத்துக்கு தகுதியானவராகலாம். சரியா சொன்னீங்க. ஆனா இந்த கருத்துகள் நம்ம சிந்தனையில பல சுவாரஸ்யமான கேள்விகளையும் எழுப்புது இல்லையா? கண்டிப்பா. எல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒரு நாடகத்துல நாம எடுக்கிற முயற்சிகளுக்கும் நம்ம சுதந்திரத்துக்கும் என்ன பங்கு இருக்கு? அது ஒரு பெரிய கேள்வி. நினைவுங்கிற ஒரு மனப்பயிற்சியால மட்டுமே நம்மளோட பல பிறவி கர்ம வினைகளை மாத்திர முடியுமா? ஆமாம். இந்த கேள்விகளோட நான் இன்னொன்னையும் சேர்க்கிறேன். இந்த மூலம் நான் என்ற எண்ணத்தை துறப்பதே உண்மையான சேவைன்னு சொல்லுது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் நான் செய்தேன், என்னால் தான் முடிந்தது, எனக்கு இது தெரியும்ங்கிற அந்த நான் எவ்வளவு ஆழமா வேரூன்றி இருக்கு. ஆமா, அது இல்லாம இருக்கிறது கஷ்டம். அந்த எண்ணம் துளி கூட இல்லாம ஒரு கருவியா மட்டும் உணர்ந்து ஒரு செயலை செய்வது நிஜமாவே சாத்தியமா? ஒருவேளை சாத்தியம்னா அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? இதை சிந்தித்து பாருங்க.